ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மதுரை வள்ளுவர் காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் தனது கணவரின் சொத்துக்களை மகன் எடுத்துக்கொண்டு தன்னை பார்த்துக் கொள்வதில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார். ஜெயந்தி கொடுத்துள்ள மனுவில் தனது கணவரின் சொத்துக்களை தனது மகனான வெங்கடேஷ் ஏமாற்றி தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டதாக தெரிவித்தார். கணவர் மறைவிற்கு பின்னரே இதுகுறித்து தமக்கு தெரிய வந்ததாகவும் அவர் அதில் தெரிவித்திருந்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி மாதந்தோறும் 8000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தாலும் மகன் தன்னை கவனிக்கவில்லை என்றும் தனியாக வசித்து வருவதாகவும் பாதுகாப்பு அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இதனால் உரிய நடவடிக்கை எடுத்து தனது மகன் தன்னை கவனித்துக் கொள்ள உத்தரவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவன் சொத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். முதல்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன்னு சொல்லி பதிவு உயில் இடத்த கூட்டு போய் உயில் பதிஞ்சிட்டான் சார். கூட்டு போறேன்னு சொல்லி உயில் பதிஞ்சிட்டான் சார். எங்கள் கணவர் இது கேன்சர் மருந்து ஏற்றி அவர் மயக்க நிலையில் இருக்கார். கொஞ்ச நேரம் பேசினது கொஞ்ச நேரம் பேச மாட்டார். அந்த மாதிரி நிலையில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி கூட்டு போய் பதிவு அலுவலகத்தில் போய் பதிஞ்சிருக்கான் சார். 3 வருஷமாக எனக்கு ஒதுக்கி வச்சுருக்கான் சார். அதுலேருந்து எத்தனை வாட்டி எனக்கு நெஞ்சு வலி வருது, மயக்கம் வருது, ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறான் சார். நம்ம இறந்து 2 நாள் இறந்து கடந்தாலும் யாருக்கும் தெரியாது சார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன் சார்.